மாலைமுசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு நம்ம ரைட் வித் வைப்ல எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்ஃபஸ்ட் ஷோரூம்ல தான் இருக்கும். சென்னையில வந்து வின்ஃபஸ்ட் ஷோரூம் திறந்தாச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ வியட்நாமை சேர்ந்த வின்ஃபஸ்ட் நிறுவனம் இப்போ வந்து அவங்களுடைய கார்ஸை இங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, VF6 அண்ட் VF7. நம்ம கூட இங்க இருக்கிறது வந்து VF6. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்ஃபஸ்ட் வந்து நிறைய விஷயத்தோட இங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பிளான்ஸ் வந்து அங்கே லான்ச் பண்ண போறாங்களா. அண்ட் இதோடைய மொத்த யூனிட் பில்ட் பண்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில தான். சரி, ஓகே. அண்ட் ஒரு டோட்டல் பேக்கப்பாக ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து இந்த காரை வாங்கணும் அப்படின்ற நிறைய முயற்சியோட வின்ஃபஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து VF6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 3D லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும், ஏன்னா இதில் வந்து ADAS இருக்கு. ஸோ அதோட கேமரா இங்கே வந்துடும். அண்ட் நீங்கள் DRL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஒயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த DRL வந்து உங்களுக்கு அப்படியே முறுக்கு மீசமாக இருக்கும். இந்த ராஜஸ்தானில் வச்சிருப்பாங்க பாருங்க மீசை, அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மீசை வந்து முறுக்கு மீசை மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். நைட்ல ரொம்ப குறிப்பா நைட்ல வந்து அந்த இந்த டிஆர்எல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நைட்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு விங் போடுறதுக்கான அந்த விங் கேப்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஸ்பீட் ஸ்டெபிலைசேஷனுக்காக இந்த கேப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து டயர் ஹீட்டாகவும் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வந்து இங்கே சிங்கிள் ப்ரொஜெக்டர் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய சென்சார்ஸ், அப்புறம் கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் ஒரு டியூவல் ஸ்ட்ரைப் டோனில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஹனிகோம் டிசைனில் வந்து உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ரேடியேட்டர் இருக்கக்கூடிய அந்த கிரில் வந்து இங்கே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியோட பேட்டரி வந்து சாசியில் தான் இருக்குது. ஸோ சாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீல்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் VF7க்கும் ஒரே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் 190 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து சைட் ப்ரொஃபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட இந்த க்ரோம் ஃபினிஷ். ஸோ வந்து உங்களுக்கு ஒயிட்டில் இந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்படியே வந்து இந்த க்ரோம் ஃபினிஷ் இங்கே வந்து கட் ஆகி இங்கே எட்ஜாக மாறுது. அண்ட் அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அலாய்ஸ். ஸோ 18 inch ஸ்போர்ட்ஸ் அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சொல்லப்போனால் இந்த காரோடைய ஒரு பெரிய ஹைலைட்டில் இந்த 18 inch அலாய் வந்து ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அலாய் வந்து ஸ்டாக்லேயே வந்து நல்லா இருக்குது. ஸ்மோக்டு ஒரு மாதிரி கிரே அலாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கிரே அலாய்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் குட்டியர் டயர்ஸ் வந்து உங்களுக்கு இதோடைய அஃபிஷியலாகவே குட்டியர் டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் வருது. 225 குட்டியர் டயர்ஸ். VF6ஓட ரியர் பார்த்தோம் அப்படின்னா சம்திங் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய கார்ஸை விட கொஞ்சம் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குறிப்பாக இந்த கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 6 packs மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு அப்படின்ட்டு கட்டுக்கட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3D லோகோ வந்துடும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸிங் வந்துடும். ஸோ நைட்டில் பார்க்கறதுக்கு இந்த கார் அழகாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தா இந்த V லோகோ வந்து ஓகே வின்ஃபஸ்ட் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 436 liter பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே செகண்ட் ரோ வந்து மடக்கிக்கலாம். ஸோ மடக்கிடலாம். ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லாக மடக்கிட்டோம்னா உங்களுக்கு ஸோ இது வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் ஃபார் இந்த ஒரு 4.2 meter மிட் சைஸ் SUVக்கு இது கரெக்டான ஒரு பூட் ஸ்பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இதோடைய மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குஷனபுளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளாட் வீல்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப்னி மாட்டுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, தெர்மாகோல் இருக்கு இல்லையா? ஸோ தெர்மாகோல் தான் நினைக்கிறேன் இது. ஸோ அந்த டைப்பில் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பியாது. பட் இருந்தாலும் இந்த வாட்டர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வின்ஃபஸ்ட் VF6ஓடைய இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு இம்ப்ரெஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சீட் சொல்லிடுறேன். சீட் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்குள்ள சீட் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் அட்ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி போகிறது முன்னாடி போகிறது அட்ஜஸ்டிங் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் தை சப்போர்ட் இருக்கு. சில பேருக்கு தை வந்து ஃபிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தை சப்போர்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை வந்து அப்படியே மேலே ஒட்டுற மாதிரி இப்படி மேலே தூக்குது சீட்டு. அது வந்து சரியான ஃபீச்சர். இந்த வண்டியில மட்டும் தான் நான் அதை பார்த்துருக்கிறேன். அண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்குன்னு சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் டியூல் டோன்ல வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு மாதிரி இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ரோஸ் கோல்டு அது வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, டக்குன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டோர்லேயே வந்து உங்களுக்கு விண்டோ கண்ட்ரோல்ஸு, அப்புறம் வந்து டோர் லாக் அன்லாக் பட்டன்ஸ் வந்து இங்கே வந்துடும். இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டோர் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. இந்த டோர் மூடுறதுக்கு போது சவுண்டே வந்து புக் அப்படின்னு வந்து கேட்கும். அண்ட் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெர்மன் கார் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எப்படி சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இந்த சீட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தை சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த தை ஸ்பெஷல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தை வந்து மேலே போகும் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டிரைவருக்கு பயங்கர கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் பின்னாடி முன்னாடி ஓகே. அண்ட் பெடல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிலேட்டர் பெடல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அலுமினியமில் வருது. அண்ட் இந்த பெடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பெடல். ஸோ இந்த பிரேக் பெடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஸோ கீ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பெடல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியாக இருக்குது. ஸோ இந்த காரோடைய டோட்டல் கண்ட்ரோல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா ஸோ காரோடைய 3D மாடல் வந்து உங்களுக்கு எந்த டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்றது வந்து அழகாக தெரிஞ்சிடும். அண்ட் ஸ்பீடோ மீட்டர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எங்கேயே பக்கத்துலேயே வருது. அண்ட் பார்க்கிங் பிரேக் ஆனில் இருக்கா, இல்லைனா இன்ஜினில் ஏதாவது வந்து உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ அதோடைய லைட்ஸும் இங்கே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரேஞ்சு, டைமு, அண்ட் பேசஞ்சருடைய ஏர் பேக் ஆன் ஆஃப் எல்லாமே வந்து சொல்லிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர்ஸோடைய எந்த டயரில் எந்த இடத்துல காற்று கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்துடும். அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட்ஸு, ஸோ ஹை பீமா, லோ பீமா, ஆட்டோ ஹெட்லைட்ஸா, இது எல்லாமே இங்கே வந்துடுது. அண்ட் காரோடைய மோடு, ஸோ ஈகோ, ஸ்போர்ட்ஸு அண்ட் நார்மல் மோடு வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த பட்டன் மூலிமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டார் ப்ரெஸ் பண்ணால் ஈகோ, ஸ்போர்ட்ஸு, டிரைவ் இந்த மோட் செலக்ட் ஆயிரும். அங்கே ரிவர்ஸு, நியூட்ரல் அண்ட் டிரைவ் அண்ட் பார்க்கிங், ஸோ இந்த மோட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ஆயிடும். அதாவது அதுவே வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு டோட்டலாக வந்து சிஸ்டமே வந்து ஆஃப் பண்ணிடும். அண்ட் ஸோ எஸ் இங்கே ஹோம் போவோம். ஹோமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எஸ் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மேப் மூலிமா வந்து தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூச்சரான ஒரு வண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே பேனல் மூலிமா வண்டியை ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் இங்கே அந்த கியர் லீவர்ஸ் இல்லாதனால இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரே, ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஏதாவது அந்த ஃபாஸ்டேக் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வந்துடுது. ஒரு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து வால்யூம் லோ அண்ட் வால்யூம் ஹை பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பன் பட்டன் இங்கேயும் இருக்குது. அண்ட் பார்க்கிங் பட்டனும் வந்து உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சும் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எனக்கு என்னென்னலாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வாக வந்து இப்படி இருக்குது. ஸோ கர்வ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, அண்ட் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப வந்து உங்களுக்கு அப்படியே ஃபேன்சியாக இல்லை, பட் வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இப்படி கீழே வந்து ஒரு லேயரில் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே இங்கே வெண்டு இருக்குல்ல, 2 ஏசி வென்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்த பக்கம் டிரைவருக்கு 2 இருக்குது. ஓகே, பேசஞ்சர்ஸ்க்கு 2, டிரைவர்ஸ்க்கு 2 இருக்குது. இந்த பக்கம் கூட ஒன்று இருக்கா இல்லையா, இல்லை 3 தான் இருக்குது டோட்டலாக. ஸோ 3 இருக்குது. 3 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ADASோட கண்ட்ரோல் வந்துடும். ADAS லெவல் 2 இது. ஸோ இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், ADAS கண்ட்ரோல் இங்கே வந்துடும். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸோட அட்ஜஸ்ட் எல்லாம் வந்து அந்த வைப்பர்ஸ் இதோட கண்ட்ரோல்லாம் இங்கே வந்துடும். அண்ட் எஸ் ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ஸோ வண்டி எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வண்டி அன்லாக்ல இருக்கும்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய பிரேக் பெடல் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இந்த வண்டியோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதில் வந்துடும். நீங்கள் ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே SOS பட்டன் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் ரெகக்னேஷன் தான். ஸோ ADASோடைய வாய்ஸ் ரெகக்னேஷன் இங்கே வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் 2 லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கேமரா, ஸோ எடஸோட கேமரா வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இது எலக்ட்ரானிக் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரியரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கான ஹெட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த நீ ரூம் அப்படிங்கிறது நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தள்ளி வச்சிருக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு நீ ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 ஃபீட் இருப்பேன். எனக்கு வந்து இந்த தை சப்போர்ட் வந்து பெருசாக இங்கே வந்து எனக்கு அவ்வளோவா இல்லை. ஓகேவா, இந்த பாதி தை அளவுக்கு தான் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் தாராளமாக இங்கே வந்து உட்காரலாம். உங்களுக்கு ஏசி வென்ஸ் இங்கேயே வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி 3 பேர் உட்காரல, 2 பேர் தான் உட்காருறீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து வந்துடும். அண்ட் இந்த மாதிரியான இந்த கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல டாப் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து உங்களுக்கு பின்னாடி ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்பாடா, வழக்கமாக வந்து சில இடத்துல இந்த அவங்களோட 3 பேர் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேருக்குமே வந்து இங்கே சீட் பெல்ட்ஸும் வந்து வந்துடும். அண்ட் எஸ், கொஞ்சம் ஒரு 5 அடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். மிட் சைஸ் எஸ்யூவிக்கு இது ஒரு டீசெண்டான ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஃப்ரண்ட்ல டிரைவரா ஓட்டுறவங்களுக்கு செம்ம ஜாலி, அந்த அளவுக்கு வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி உட்காந்து வருது கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி டக்குன்னு மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த VF7ல என்ன இதுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத டக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா VF7 மாடல். ஸோ VF7 மாடல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேட்டரி 70 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 500+ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பவர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 ஹார்ஸ் பவர் அண்ட் 500 நியூட்டன் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் சைஸ் எஸ்யூவியில் உங்களுக்கு 4.5 மீட்டர் லென்த் வந்து இருக்குது. ஸோ அதனால அந்த VF6 விட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஸ்டாக்ல வரதே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இந்த VF7ஓட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நல்லா சாலிடா அண்ட் ஃபிளாட்டான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மேசிவ் லுக் கொடுக்கறதுக்காக. ஸோ இது ரோட்ல பார்க்கறதுக்கு நைட்ல ரொம்ப அழகா இருக்கும். குறிப்பா இந்த மீசை மாதிரி அந்த DRLs இருக்குல்ல, அது நைட்ல இந்த பிளாக் கலர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல டோட்டலா வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்து வருது. ஸோ இந்த டாப் எண்ட்ல வந்து உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் வந்து வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா பிளாக் டோர். இது பார்க்கறதுக்கு அந்த டாடா ஹேரியர் EVல வந்து ஒரு பிளாக் எடிஷன் விட்டாங்கல்ல, ஸோ அதே மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது டைரக்ட் காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா BE6, BE9, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாடா ஹேரியர் EVயோட இது டைரக்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர்ஸில் அந்த காரை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் டக்குன்னு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ VF6 விட இந்த 7ல வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, VF7ஓட இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயமாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது 4.5 மீட்டர் லென்த் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டீரிங்கு, அந்த டிசைனு, டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் VF6ல இருக்கிறது. கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு வேளை டிரைவர் நம்ம தூங்குறாரு அப்படின்னா இது மூலிமா சென்ஸ் பண்ணி டக்குன்னு வந்து வண்டி நின்றும். ஸோ ADAS ஃபங்க்ஷனில் இது எப்போ பயமாக இருக்குன்னா, யாராவது டிரைவரை போட்டு ஓட்டும்போது நம்ம பின்னாடி இருந்து உட்காந்து பார்க்கும்போது மிரரில் அவங்க தூங்குறாங்களா தூங்கலையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயத்திலே வர வேணாம். ஸோ இது வந்து அதை சென்ஸ் பண்ணி, கண்ணை சென்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மூடுறாங்க அப்படின்னா அது வார்னிங் கொடுத்து ஓரமாக வண்டி நிப்பாட்டும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே ரியரில் பார்த்தீங்கன்னா VF7ல இதுதான் வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ரியர்னு சொல்லுவேன். VF6ல உட்காந்தா அங்கங்கே எனக்கு கொஞ்சம் வந்து இடிக்குது, இந்த தை சப்போர்ட்லாம் இல்லை. VF7ல கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மாதிரியான ஒரு பின்னாடி ஒரு ரியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாப் எண்ட்லலாம் உட்காரும்போது, டாப் எண்ட் கார்ஸ்லலாம் இந்த உட்காரும்போது இந்த டோர் வந்து இந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வெளியில் பார்க்குறதுக்கு, ரோட்டில் வந்து வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அந்த ஃபீல் வந்து ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் வெளிலேருந்து உள்ளே பார்க்குறதுக்கும் அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோருடைய இந்த சைட்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ VF6ல பின்னாடி கொடுத்துருக்காங்க, இல்லை முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக டியூல் டோன், அதே இன்டீரியர்ஸ் தான், அதே மாதிரியான டோர் டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம கம்ஃபர்டபுள் தான். ஸோ வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். ஸோ சென்டரில் கிடையாது, பட் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸு. ஸோ ஆர்ம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஒல்லியாக வருது, இங்கே வந்து பாக்ஸ் மாதிரி வருது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வழக்கம் போல்
கப் ஹோல்டர்ஸ் வந்து வந்துடுது. இது அழகா அந்த கிளிக்னு உள்ள போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. அந்த மோஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் வந்து இப்போ ரெக்ளைன் பொசிஷன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா சாஞ்சி வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரோமிக் சன்ரூஃப் நல்லா பெருசா நீளமா வந்து இருக்கு. நைட்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல எப்படி வந்து பின்னாடி வந்து ரீடிங் லைட்ஸ் இருந்ததோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து இந்த ரீடிங் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே திருப்பி வந்து ஒரு டோர் ஹேண்டில் வருது. அண்ட் எஸ் இதை சுற்றி சுற்றி ஏர் பேக் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த காரில் வந்து இன்னும் வந்து எத்தனை ஏர் பேக் இருக்குன்றதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 7 ஏர் பேக் வந்து நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் VF7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்லியே ஆகணும். VF6ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தெரியல. பட் இதுல வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. டாடா ஹேரியர் உள்ள உட்காந்தா எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அந்த டியூல் டோன் இன்டீரியர்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பிளாக் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டியூல் டோன் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் VF7 டிசைன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அங்க ஒரு டிசைன், இங்க ஒரு டிசைன், இங்க ஒரு கட்டு, அங்க ஒரு கட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கு. பட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கார் மேட்சோ ஃபீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ உள்ள வந்து எவ்வளோ பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒன் டச்ல வந்து அழகா திறக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா 537 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் சொல்லலாம். 4.5 மீட்டர் மிட் சைஸ் SUVக்கு. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு வழக்கம் போல் இந்த ஸ்டெப்னி வீல் வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு குஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.